நித்யானந்தம். என் பேர் நித்ய ஷாம்பு ஆனந்தா. நேற்று கிருஷ்ண ஜெயந்தி போது சுவாமிஜி ஒரு நீண்ட சொற்பொழிவு கொடுத்தாரு. மகாபாரதத்தில் உள்ள நிறைய விஷயங்களை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு நடந்த சம்பவ விஷயத்தெல்லாம் அழகாக விளக்கி கொண்டிருந்தார். மிகவும் அருமையாக இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு கிருஷ்ணர் காலத்தில் நம்ம வாழலையேன்ற கவலைலாம் வரல. ஏன்னா கிருஷ்ணனா சுவாமியே நமக்கு அங்கே நடந்த விஷயங்களை தத்ரூபமாக எடுத்து விளக்கியது கிருஷ்ணரை மீண்டும் பார்த்த ஒரு அனுபவமாக நேற்று எனக்கு பட்டது. இதில் கர்ண மோட்சம் கர்ணனே வள்ளலுக்கு பெயர் பெற்றவர் கர்ணன் தான். அந்த கர்ணன் யார் அவரிடம் கேட்டாலும் தர்ப்பணமாக ஒரு சங்கல்பம் எடுத்து அவங்க கேட்கறத கொடுப்பவர், இல்லாட்டி பொருட்களாக இருந்தால் கொடுக்குறவர் தான் கர்ணர். அது கேட்ட உடனேயே இந்த வலது கை எடுத்து அந்த பொருட்களை கொடுத்துருமா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அவர் அம்பு எய்தி படுத்திருக்கிறாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவே வராரு. அவர்கிட்ட தானமாக கேட்கிறாரு. என்னத்தை தானமாக கேட்டார்? அவருடைய புண்ணியத்தை தானமாக கேட்குறாரு. புண்ணியத்தை தானமாக கேட்கும்போது இவர் அடிபட்டு அம்பு எய்தி படுத்திருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணினார்னா, அவருடைய வலது கையிலேருந்து அந்த அம்பை எடுத்து இடது கையில் அந்த அவருடைய ரத்தம் வழியும் ரத்தத்தை எல்லாம் பிடிச்சு சங்கல்பம் எடுத்து அவருடைய தான் செய்த அந்த புண்ணியங்கள் அனைத்துமே கிருஷ்ணருக்கு தாரை வார்க்கிறாரு. இந்த கதை உண்மையிலேயே டச்சிங்காக இருக்குது. ஈவன் நம்ம சிவாஜி படத்தில் பார்க்கும்போது கூட அந்த காட்சி நம்ம கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ரொம்ப ஒரு மன கஷ்டமான ஒரு சூழ்நிலை நமக்கு உணர முடியும். இப்போது அதே கதையை சுவாமி இங்கே சத்சங்கமாக கொடுக்கும்போது எனக்கு என்னமோ கிருஷ்ணரே அந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தின மாதிரி அப்படி ஒரு அனுபவமாக இருக்குது. இந்த அனுபவம் மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த கிருஷ்ண பரமாத்மாவே கர்ணனுக்கு அந்த மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் இல்லையா, அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. நித்யானந்தம். இதுதான் காசி. கைலாசா காசியில் நாங்கள் பரமசிவா சேனை ப்ரோக்ராமில் இருக்கிறோம். இங்கேருந்து தான் பேசுகிறேன். நன்றி. நித்யானந்தம்.